லெஜெண்ட், ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி அல்லது ஒரு கடவுள் இல்ல ஒரு புராண கேரக்டர் யார பத்தி படிச்சாலும் அந்த நபர் மாதிரி தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள், நிலமும் நெருப்பு ராசியை கொண்டவர்கள். ஓகே, அந்த நபராவே மாறணும்னு நினைக்கிறவங்க, அந்த நபர்னா எக்ஸாக்டா இல்ல, அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க. இப்போ ஏதோ ஒரு சித்தரை பத்தி கேள்விப்படுறோம், ஏதோ ஒரு சித்தனுடைய அற்புதத்தை பத்தி பாக்குறோம், போகர் பத்தி கேள்விப்படுறோம். நமக்கு நிறைய யூடியூப்ல போகர் பத்தி பேசுறாங்க இல்ல, போகருடைய அற்புதத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா. நீங்க அந்த கணக்கம்பட்டி சித்தர் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், போகர் ஆகட்டும், ரமண மகர்ஷி ஆகட்டும், நிறைய பேருடைய அற்புதங்களை வந்து பேசுறாங்கல்ல, யூடியூப்ல பேசுறாங்கல்ல. இப்ப இதுல இவங்களுடைய கதைகளை, இவங்க நடத்திய அற்புத லீலைகளை கேட்கறவங்க ரிசீவ் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா. அதுல 4 ராசிக்காரங்களும் தானே ரிசீவ் பண்ணுவாங்க. நெருப்பு நீளம் காற்று நீர் தானே ரிசீவ் பண்ணுவாங்க. காற்று நீர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, புத்தி போட்டுப்பாங்க. ஆமா, புத்தி போட்டுப்பாங்க. புத்தி போட்டு அவரை ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில பார்க்கணும், அவரை ஒரு தடவையாவது நான் தரிசிக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும். அவர் வந்து